السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லா. நம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையில நம்மை ஒன்று கூட்டியது வீணுக்காக அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொரு நிகழ்வையும் காரணத்துக்காகவே செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுபோலதான் இந்த சபையில என்னை பேச வைத்ததும் உங்களை கேட்க வைத்ததும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அடிப்படையில மிக முக்கியமான கருத்து. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவான இந்த அடிப்படையை சொல்லிவிட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தினுடைய நிலையை மாற்ற மாட்டான். எனக்கு முன்னாடி பேசிய ஒரு சகோதரர் சொன்னது போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஒரு சமூகத்தினுடைய நிலை மாறாது. ஒரு சமூகத்தினுடைய பொருளாதார நிலை மாறப்போறதில்லை. ஒரு சமூகத்தினுடைய ஆட்சி அதிகார நிலை மாறப்போறதில்லை. ஒரு சமூகத்தினுடைய ஏனைய சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய எந்த நிலையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னேற்றுவதில்லை, மாற்றுவதில்லை. எதுவரை என்றால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் மாறாத வரை. இஸ்லாம் இதை 1446 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹியாக இதை அப்பொழுதே இறக்கி விட்டான். சமூக மாற்றத்துக்கு அரசியல் மாற்றம் அல்ல தீர்வு, சமூக மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றம் அல்ல தீர்வு. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறத நீங்க சொல்லிதான் ஆகணும். தனி மனிதனுடைய வாழ்க்கை மாறாதவரை, அவனுடைய பெர்செப்ஷன், அவனுடைய பார்வை மாறாதவரை, அவன் இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்கின்றான் என்பது மாறாதவரை இந்த சமூகத்தை மாற்றுவது கடினம். ஒவ்வொரு விஷயத்திலும் தனி மனிதனுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய வீட்டுல ஒரு மாற்றம் ஏற்படணும்னா நான் முதல்ல மாறணும். என்னுடைய தந்தையே நான் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, என்னுடைய தாயே குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, என்னுடைய சின்ன பாப்பாவே நான் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, என்னுடைய பக்கத்து வீடே நான் குறை சொல்ல முடியாது. நான் மாறிட்டேனா, இதை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேனா, நான் செய்ய ஆரம்பிச்சா இதெல்லாம் மாறும். பலஸ்தீன்ல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். வாட்ஸ்அப்பை திறந்தா அந்த பிள்ளைகளுடைய முகம் தான் நமக்கு தெரியும் இல்லையா? ரத்தம் உள்ள ஒரு முகம். டெய்லி அவங்களுக்கு பிரச்சனை தான். இன்னைக்கு நம்ம கல்விக்காக உட்கார்ந்துருக்கிறோம், கல்வி சபையில நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அவங்களால இப்படி நிம்மதியை உட்கார முடியாது. அவங்க வீட்டுக்குள்ள அவங்களால உட்கார முடியல. அவங்களுடைய வீடு, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய சேஃப்டி இதெல்லாமே கேள்விக்குறி. ஸோ இந்த பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய பிரச்சனை எப்படி மாறும் அப்படின்னு கேட்டா 1 மணி நேரம் நம்மளால பேச முடியும். இந்த நாடு மாறினா மாறிடும், அந்த நாடு மாறினா மாறிடும், அந்த கண்டம் மாறினா மாறிடும். கடைசி வரைக்கும் நான் மாறினா மாறும்னு யாருமே சொல்றது இல்லை. அப்படி சொல்றோமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பலஸ்தீனுடைய பிரச்சனை நான் மாறினால் மாறும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆனா அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக இந்த சமூகம் ஒரு ஒன்றுபட்ட சமூகம். இந்த சமூகத்துல எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் மாறினா மாறும். என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், இந்த சபைகள் அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத முதலாவது உங்களுடைய உள்ளத்துல பதிவு செய்யணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய மைய கருத்து, மைய பொருள் என்னன்னா கல்வி. இந்த கல்வி அப்படின்னா என்ன? இந்த கல்வியை போதிக்கக்கூடிய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை பற்றி என்ன சொல்கின்றது?
கல்விக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தா நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், கல்விக்கு ஏன் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுவும் நம்மளுடைய நாட்டுல இந்தியாவுல முஸ்லிம்களுடைய நிலை என்ன கல்வி சம்பந்தமாக, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுல முஸ்லிம்களுடைய நிலை என்ன கல்வி சம்பந்தமாக, நாம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அல்லது படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்குது, படிச்சவங்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது, படிக்காதவங்களுடைய நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் அலசி ஆராயும் பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு வருது. கல்வியினுடைய யதார்த்த போதாமை நம்ம கிட்ட இருக்குது. சச்சார் கமிட்டி ஒன்று சொல்லுவாங்க, அந்த கமிட்டி ஒன்று சொல்லுவாங்க. இந்திய அளவுலேயே முஸ்லிம்களுடைய கல்வியினுடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மற்ற சமூகத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. காயல்பட்டினம், கீழக்கரை, அதிராம்பட்டினம் போன்ற ஊர்களில் இன்னைக்கு முன்னெடுப்புகள் அதிகமாக எடுத்துட்டு இருக்கு. கல்வி ரீதியாக ஒரு புரட்சி செய்யணும், மாற்றங்களை உண்டாக்கணும். எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் சொன்னது மாதிரி கல்வி ரீதியான மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே நாம அடிமை சங்கிலி என்கின்ற ஒரு சங்கிலிக்குள்ள நாம இருக்கிறோம். அது அறுக்கப்பட்டு சுதந்திரமான காற்றை சுவாசிக்க முடியும் கல்வியின் வழியாதான். நமக்குன்னு இருக்கக்கூடிய சொந்த முடிவுகளை கல்வி மூலியமா தான் எடுக்க முடியும். இல்லைன்னா நாம யாருக்கிட்டையாவது லாக்காகி தான் இருப்போம். அப்ப இஸ்லாம் 1446 வருடத்துக்கு முன்னாடியே இந்த உண்மையை சொல்லிவிட்டது. கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள். யாரிடமும் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுக்கு மனிதன் அடிமை கிடையாது. மனிதனுடைய சக கொள்கையை மனிதனிடம் சொருக முடியாது. கல்வி என்ற ஒன்று அவனை சிந்திக்க வைக்கும். எது சரி எது தப்பு என்பதை கல்வி சொல்லிக் கொடுக்கும். அப்ப அந்த கல்வி இல்லாமல் மனிதன் அடிமையாக்கப்படுகின்றான் என்கின்ற உண்மையை இஸ்லாமிய மார்க்கம் முன்னாடியே சொல்லிடுச்சு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வசனத்திலேயே கல்வியினுடைய பேரொழியாக அல்லாஹ் இந்த வசனத்தை அனுப்பினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். படியுங்கள், சிந்தியுங்கள், வாசியுங்கள், புரட்டுங்கள், படியுங்க, சிந்திங்க, ஆசி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல இதை சொல்லிட்டு இருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யதஃபக்கரூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சிந்திக்கக்கூடிய மக்கள், படிக்கக்கூடிய மக்கள். அப்ப இஸ்லாம் இந்த கல்வியை முன்னுரிமைப்படுத்துகின்றது. சொல்ல போனா மற்ற ஏனைய கொள்கையை நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய சொந்த யோசனைகளை வைத்து அதை கட்டமைச்சிருப்பாங்க. அதுல நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும், அதுல தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்கும், அறிவுக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை பாருங்க, மிக அழகாக கல்வியின் வழியாக கட்டமைச்சிருப்பாங்க. கல்வி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் முஹம்மதுல 47வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றான். சரிங்க, கல்வின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, கல்விக்காக உதவணும், கல்வி அப்படிங்கக்கூடிய ஒன்றுக்கு மக்களை அழைக்கணும், இதெல்லாம் நாம சொல்றோம். இன்னைக்கு சமூகத்துல அதனுடைய ஆர்வம் அதிகமாகி என்ன ஆச்சுன்னு சொன்னா, அடிப்படையான கல்வியை மறந்து இன்னொரு விஷயத்தை தேடி போது இந்த சமூகம். அதையும் இஸ்லாம் தடுக்குது. So there should be a balance. கல்வியை தேடுறது ஓகே, பட் எந்த அடிப்படையில தேடணும்? நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆகிறது ஓகே, பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறது ஓகே, பெரிய பொறியாளர் ஆகிறது ஓகே, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது ஓகே. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம ஷைன் ஆகிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். ஆனா அடிப்படை ஃபவுண்டேஷன் எங்கிருந்து ஆரம்பிக்கப்படணும்? இன்னைக்கு முஸ்லிம் சகோதர சகோதரிகள் படிக்கணும்னு ஆர்வப்படுறோம். நிறைய அசோசியேஷன் இன்னைக்கு வந்துட்டு படிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த படிப்பு எந்த அடிப்படையில் இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கல. அதை நாம இந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபஅலம், கற்றுக்கொள்ளுங்க, படியுங்க. எதை பத்தி படிக்கணுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வணங்க தகுதியானவன் என்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கையை படியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கின்றான் என்ற உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நாம் பேசுவதை கேட்கின்றான் என்ற உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து தூய்மையான எண்ணத்தை எதிர்பார்க்கின்றான் என்கின்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
லா இலாஹ இல்லல்லாஹுவை படித்து அதனுடைய கட்டமைப்பில் எழுப்பப்படக்கூடிய மற்ற ஏனைய துறை சார்ந்த கல்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரவேற்கின்றான். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப கல்வினா என்ன? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். கல்வி என்பது அடிப்படையில் எதை எழுப்புகின்றோமோ அது. அல்லாஹ்வை பற்றி உள்ள இல்மு இல்லாம டாக்டர் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்காத வக்கீலா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கம் பெறாத மற்ற ஏனைய துறையில சாதித்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணும் இல்லை. மௌத்தாவனா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கத்தோடு இதையெல்லாம் சாதிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு முறையும் இந்த கல்வி சம்பந்தமாக பேசும் பொழுது மஷூராக்கள் உட்கார்ற போது நம்ம அதிகமா நினைவு கூறக்கூடிய ஒன்றுதான் என்னன்னு சொல்லி சொன்னா, ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் தாவா பண்ணல? ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கல? சாதாரண பொதுமக்களை விட அவர்களுக்கு நிறைய உரிமைகள் இருக்குது. அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணி ஏன் அவர்கள் செய்யல? நல்ல முஸ்லிமாக, நல்ல முஸ்லிம் ரோல் மாடலாக அவங்க ஏன் வாழல? அப்படிங்கக்கூடிய கேள்வி நிச்சயமாக எழுது. அதற்கான பதில் என்ன தெரியுமா? பொறியாளர் ஆகிறது எதற்கு? சம்பாதிப்பதற்காக. டாக்டர் ஆகிறது எதற்கு? 4 வீடு கட்டுறதுக்காக, சம்பாதிப்பதற்காக, மற்றவர்கள் நம்மளை டாக்டர் என்று அழைப்பதற்காக, பொறியாளர் என்று அழைப்பதற்காக, இன்ஜினியர் என்று கூப்பிடுவதற்காக, ஊர்ல நான் பெருமையோடு வாழ்வதற்காக. இதற்காக தான் நான் படிக்கிறேன் என்றால் இந்த படிப்பினால் எந்த பிரயோஜனமும் இல்லை சகோதர சகோதரிகளே. பீயிங் அன் இன்ஜினியர், நான் ஒரு இன்ஜினியர் என்கிற அடிப்படையில் நான் இதை சொல்ல வேண்டியது. நான் என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறேங்கிறது சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா நீங்க என்ன மாதிரியான சக மாணவர்களாக, நான் ஒரு காலத்துல மாணவனா இருந்தேன் என்ற அடிப்படையில் நான் இதை சொல்றேன். என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொன்னா, என்னுடைய ஃபீல்ட்ல நான் ஷைன் பண்ணணும். என்னுடைய ஃபீல்ட்ல நான் எந்த அளவுக்கு முன்னேற முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேறணும். என்னுடைய சமூகத்தை அந்த முன்னேற்றத்தின் பாதையில நான் வழிகாட்டணும். என்னுடைய சமூகத்துக்கு நான் உதவணும். ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை படிக்கணும், விளங்கணும், பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதை ரெண்டையும் நான் சேர்த்து செய்தால் மட்டுமே எனக்கு இதுல வெற்றி இருக்குதுங்கிறத நான் புரிந்து கொள்ளணும். நிறைய இன்ஜினியர்ஸோட வாழ்க்கையில அமைதி இல்லை. நான் பாக்குறேன் கண்ணால. பணம் சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, படிச்ச மேதாவிகள், அவங்க எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஆனால் என்ன இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதியை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. பிரஷர் மாத்திரையிலேயே வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது, நிம்மதி இல்லை. நிறைய டாக்டர்ஸோட வாழ்க்கையில நிம்மதி இல்லை, நிறைய சயின்டிஸ்டோட வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஏன் இல்லைன்னா அவர்களுடைய வாழ்க்கையில மார்க்கம் இல்லை. தொழுகை கலைக்கப்பட்டால் அவங்க தொழ மாட்டாங்க, குர்ஆன் ஓத தெரியாது, அவங்களுக்கு மார்க்கம் முக்கியம் இல்லை. அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வது, அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய நேசத்துக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வது அவங்களுக்கு பெரிதல்ல. அவங்களுடைய ப்ரொஃபஷன் எல்லாத்தையும் தடுக்குது. அப்படி அல்ல, அதல்ல இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன கல்வி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், உங்கள் மீது உள்ள கடமை எது? பிள்ளைகளை இந்த ட்ரஸ்ட் வழியாக படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகளை, எப்பா நீ படிக்கிறது வெறுமன கல்வி அல்ல, நீ படிக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக ஒரு கல்வியை படிக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில இந்த கல்வி பலன் அளிக்கணும்னா அல்லாஹ்வுடைய நெருக்கம் உனக்கு தேவை. ஒரு காலமும் அல்லாஹ் விரும்பாத ஒன்றை செய்யவே கூடாது. நீ இந்த கல்வி உங்களுக்கு பலன் அளிக்கணும்னா, இந்த கல்வியின் வழியாக நீங்கள் சந்தோஷம் அடையணும்னா, இந்த கல்வியின் வழியாக மறுமை நாளில் உங்களுக்கு பலன் வர வேண்டும் என்றால், அதான் எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் சொன்னார், இல்முன் நாஃபியா. 2 வகையான இல்மு இருக்குது, அறிவு இருக்குது. ஒன்னு இல்முன் நாஃபியா, இன்னொன்னு இல்முன் லா யன்ஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா என்று கேட்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ் எனக்கு பிரயோஜனமான அறிவை தா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. அறிவினுடைய பொக்கிஷம், அறிவினுடைய களஞ்சியம், நாம உயிருக்கு மேல் நேசிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டிருக்காங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் நாஃபியத்தான பிரயோஜனமான இல்மை எனக்கு தா. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரயோஜனமற்ற இல்முன்னு ஒன்று இருக்குது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக இல்முல் லா யன்ஃபா, இதையும் கேட்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ் பிரயோஜனமற்ற கேவலமான குப்பையான இந்த படிப்புல இருந்து என்னை பாதுகாத்து. அப்ப படிப்புல 2 வகை இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்ன? ஒரு வகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தோடு படிப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை எனக்கு கடமையாக்கி இருக்கிறான். துறை சார்ந்த கல்வியும் இஸ்லாம் ஆதரிக்கிறது.
வெறுமன குர்ஆன் சுன்னா அல்ல, குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் துறை சார்ந்த கல்வியை இஸ்லாம் ஆதரிக்குது. உஸ்மானிய பேரரசு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்தினுடைய பொறியாளர்கள் எல்லோருமே முஸ்லிம்கள், அந்த காலத்தில் இருந்த மருத்துவர்கள் எல்லோரும் முஸ்லிம்கள், அந்த காலத்தில் இருந்த சயின்டிஸ்ட் எல்லோரும் முஸ்லிம்கள். அவர்கள் விட்ட அந்த புத்தகத்தை படித்தவர்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு சயின்டிஸ்டா இருக்கிறவங்க. இந்த வரலாறுல உங்களுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை, சாதாரண கூகுளிங்ல இதை கண்டுபிடிச்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. அப்ப முஸ்லிம்கள் எல்லா விஷயத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் யார்? இவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் படித்தவர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா, கல்வியில் கஞ்சத்தனம். எப்படி கல்வியில் கஞ்சத்தனம் எங்க கேள்விப்பட்டீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை வச்சிருக்கிறான். கல்வியை யாரெல்லாம் மறைக்கிறார்களோ, கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதனால் அவன் வளர்ந்து விடுவான் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கல்வியே மிகப்பெரிய அளவுக்கான துன்பமாக, சோதனையாக நாளைக்கு மறுமை நாள்ல மாறும். எப்படி அந்த கல்வியே நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும், ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, பாலிடிக்ஸ் பண்றாரு இவரு. கார்பரேட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா சக கோ ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்கல்ல, பாலிடிக்ஸ். என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னா தனக்கு தெரிந்த ஒன்றை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதான் பாலிடிக்ஸ். அவனுக்கு சொல்லி கொடுத்துறாதீங்க, சொல்லி கொடுத்தா அவன் ஸ்மார்ட் ஆயிடுவான். அவன் ஸ்மார்ட் ஆயிட்டா அவன் நம்மளோட பொருளாதாரத்தை மேம்பட்டுருவான். அவன் மேம்பட்டா என்னுடைய சீட்டு காலியாயிரும். இந்த எண்ண ஓட்டம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு மார்க்கம் இல்லாத கல்வியை மட்டும், அதாவது இந்த துறை சார்ந்த கல்வியை மட்டும் போக்கஸ் பண்ணக்கூடியவர்கள், வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவனை விட ஏன் நீ மார்க்ல கம்மியா வந்த, அவனை விட நீ மார்க்ல அதிகமாகும், அவனை விட நீ இதெல்லாம் பண்ணணும். அவனுக்கு அப்பவே என்னாச்சு, இந்த மாதிரியான மோசமான எண்ணங்கள் உருவாயிடுச்சு. அவன் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தாலும் சரி, சயின்டிஸ்டா போய் உட்கார்ந்தாலும் சரி, டாக்டரா போய் உட்கார்ந்தாலும் அவன் சீட்டை பார்க்க மாட்டான், அடுத்தவன் சீட்டையே பார்ப்பான். அவன் என்ன பண்றான், இது சரி வராது, இதை கவுத்து விடணுமே, அவன்கிட்ட போவாதீங்க, அவன் சரியில்லை, அந்த பேராத டாக்டர் சரியில்லை, இஸ் நாட் குட் இன் இந்த ஃபீல்டு. இது உனக்கு தேவையா? முதல்ல நீ எந்த ஃபீல்ட்ல இருக்க அதை பார். அப்ப இப்படியான தேவையில்லாத விஷயங்கள் உருவாவதற்கான காரணம் மார்க்கம் இல்லாம தான். இப்படி நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். மார்க்கத்தோடு சரியான ஒழுக்கத்தோடு படிக்கும் பொழுதுதான் நாம இன்மையிலையும் வெற்றி பெற முடியும், மறுமையிலையும் வெற்றி பெற முடியும். ரைட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க கல்வியாளர்கள் எப்படி உயர்த்துறான்னு பாருங்க. நான் கல்வியாளர் மீண்டும் மீண்டும் சொல்வது, மாணவர்களே, பெற்றோர்களே, கல்வியாளர் நான் சொல்லுவது இந்த துறை சார்ந்த கல்வியை மட்டும் போக்கஸ் பண்ணக்கூடியவங்க கிடையாது. They are not educationists according to Islam. அவங்க இஸ்லாத்தின் பார்வையில் கல்வியாளர்கள் கிடையாது, தாலிபுல் இல்ம் கிடையாது. இந்த உண்மையை நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்துதான் ஆகணும். வெறுமனே ஒரு கோர்ஸ் படிக்கிறதல்ல கல்வி. இந்த கல்வி உங்களை நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கல்வியினால் இந்த சமூகத்துக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த கல்வி இந்த சமூகத்தை மற்ற அடுத்த லெவலுக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். நீங்க பாத்தீங்கன்னா தாவா களங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் இஸ்லாத்தை பேசும்பொழுதும் ஒரு கல்வியாளர் இஸ்லாத்தை பேசும்போதுமான வித்தியாசத்தை நம்மள உணர முடியும். சாதாரண மக்களும் கல்வியாளர்களும் சமமானவர்கள் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சமமானவர்கள் என்பது கல்வி ரீதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிக்கிறான். கல்வியற்றவர்களும் கல்வியாளர்களும் ஒன்றல்ல. அல்லாஹ் கேட்கிறான், செவிடனும் கேட்கக்கூடியவனும் ஒன்றான்னு கேட்கிறான், கண் பார்வையற்றவனும் பார்க்கக்கூடியவனும் ஒன்றான்னு கேட்கிறான். அப்படித்தான் கல்வியாளர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மைப்படுத்துறான். அல்லாஹ் சொல்றான், ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹு, அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் என்கின்ற இந்த திருக்கலிமா இந்த உலகத்திலேயே நமக்கு ரொம்ப புனிதமானது, பொக்கிஷமானது என்னது? கலிமா. அப்படித்தானே? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஒற்றை கலிமா தான் நம்ம முஸ்லிமா உட்கார வச்சிருக்கு. அப்படியா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை முதலாவது சாட்சி சொன்னது, அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்பதை முதலாவது சாட்சி சொன்னது யாரா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லியிருக்கான். அல்லாஹ்வே சாட்சி சொல்றான், அல்லாஹ்வை தவிர
வணங்க தகுதியானவர் யாரும் இல்லை. ரைட். இப்ப அடுத்தது என்ன தெரியுமா? யார் அடுத்தது? ஒல் மலாயிகா. அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்புகள்ல படைப்பு தான் என்ன? மலக்குமார்கள். மலக்குமார்கள் எதனால் படைக்கப்பட்டாங்க? யாராவது சொல்ல முடியுமா? சவுண்ட் இல்லையே. ஒளியினால். ஒளியா நெருப்பா? ஷோரா? ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் தான் மலக்குமார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரம்மாண்டமான படைப்பாக இந்த மலக்குமார்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்கள் அவர்கள். அல்லாஹ்வை அணிதினமும் அதாவது தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். பாவத்தை செய்யாதவர்கள், பரிசுத்தமானவர்கள் மலக்குமார்கள். இவர்கள் சொன்னார்களாம் ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்க சொன்னாங்களா லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வணங்க தகுதியானவர் யாரும் இல்லை என்று. இப்ப மூணாவது ஒரு கேட்டகரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா. முதல்ல அல்லாஹ்னு சொன்னா, அல்லாஹ்வே சொன்னா. இரண்டாவது மலக்குமார்கள் சொன்னார்கள். மூணாவதாக உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். உலுல் இல்ம். உலுல் இல்ம்னா யாரு? கல்வியை பெற்றவர்கள். அல்லாஹு அக்பர். கல்வியை பெற்றவர்களுக்கு இதை விட ஒரு பெரிய தகுதி ஏதோ சர்டிபிகேட் வேணுமா என்ன? கல்வியாளர்களுக்கு, கல்வியை கற்றுக்கொண்டவர்களுக்கு, தன்னுடைய கல்வியினால் பிற மக்களை மாற்றக்கூடியவர்களுக்கு, தன்னுடைய கல்வியினால் தன்னுடைய குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸை மாற்றக்கூடியவர்களுக்கு இதை விட ஒரு பெருமதி வேணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். வாங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த கல்வியை கற்றுக்கொள்வது இருக்குல்ல, இந்த கல்வின்னு நம்ம சொல்லும் போது நம்ம சொல்லிட்டோம். எது கல்வி? திருப்பி சொல்லுங்க பாப்போம். யாரு எது கல்வி? கல்வினா என்ன? எனக்கு கேள்வி கேட்கக்கூடிய பிரச்சனை இருக்கு, பண்ணிக்கணும். ஏன்னா அதை கேட்டு நான் தெரிஞ்சுக்கலன்னு வச்சுங்களேன், அடுத்த செக்ஷனுக்கு போகும்போது எனக்கே புரியாது நம்ம எதுல இருக்கிறோம் அப்படின்ட்டு. எது கல்வி? கல்வினா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? பெண்கள் கூட சொல்லலாம். நான் இப்போ ஒரு டெஃபினேஷன் கொடுத்தேன் கல்விக்கு. கல்வியாளர்கள் இவர்கள் தான், இஸ்லாம் இந்த கல்வியை தான் சொல்லுது. எது கல்வி? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க எப்படி கற்ற கல்வியை, மாஷா அல்லாஹ், இது தாவா. நான் சொல்றது கல்வினா என்ன? வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் கல்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வணங்க தகுதியானவன் என்பதை படித்தல், தௌஹீதை அறிந்து கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுதல், அல்லாஹ்வை பற்றி படித்தல், அல்லாஹ்வுக்கு நமக்குமான நெருக்கத்தை ஏற்படுத்துதல், தொழுகையின் வழியாக, பொறுமையின் வழியாக, உண்மையை பேசுவதன் வழியாக, அல்லாஹ் என்னென்னலாம் சொல்றானோ அதை செய்வதன் வழியாக, அல்லாஹ் எதெல்லாம் தடுத்திருக்கானோ அதையெல்லாம் தடுத்து வாழ்வதன் வழியாக. இதான் கல்வி. இந்த கல்விக்கு மேல கட்டி அமைக்கக்கூடிய மற்ற ஏனைய துறை சார்ந்த கல்வியும் இதனுடைய பவுண்டேஷன்ல இருந்தா அதுவும் கல்விதான், அதுவும் பிரயோஜனமானதுதான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப கல்விங்கிற பவுண்டேஷன் என்னது? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி படித்தல், மார்க்கத்தை பற்றி படித்தல். இந்த பவுண்டேஷனுக்கு மேல எழுப்பப்படக்கூடிய லேயர்ஸ், அதுல டாக்டர்ஸ் இருப்பாங்க, அதுல சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அதுல லாயர்ஸ் இருப்பாங்க, அதுல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அதுல அவங்க எந்த அடிப்படையில் இந்த கல்வியை படிச்சாங்க? இந்த அடிப்படையில லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற பவுண்டேஷனை வச்சுட்டு அதை படிச்சாங்க. கல்வி பிரயோஜனமற்றதுன்னு நான் எந்த கல்வியை சொன்னேன்? கல்வி இல்முல் லா யன்ஃபா, பிரயோஜனமற்ற கல்வின்னு ஒரு கல்வி நம்ம சொன்னோம். எந்த கல்வி அது? அடிப்படை இல்லாத கல்வி. யாரு சொன்னது? இஸ்லாம் இல்லாத கல்வி, அடிப்படை இல்லாத கல்வி. லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி தெரியாத, இஸ்லாத்தை பற்றி தெரியாத, அல்லாஹ்வுடைய நெருக்கம் எதுவும் இல்லை, ஆனா நான் லாயர், நான் இன்ஜினியர், நான் டாக்டர். இந்த கல்வி என்ன கல்வி? இல்முல் லா யன்ஃபா, பிரயோஜனமற்ற கல்வி. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வேணா இந்த உலகத்துல வேணா நம்மள மதிக்கலாம், ஆனா மறுமை வரைக்கும் இந்த கல்வியில எந்த பிரயோஜனம் இல்லை. மௌத்தாயிட்டாங்கன்னா ஹலாஸ், முடிஞ்சு போச்சு. அப்போ நாம அடிப்படையை சரி செய்து கல்வியை படிக்கணும். ரைட். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வியை பற்றி சொல்றாங்க. எந்த கல்வி? பிரயோஜனமான கல்வியை பற்றி. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அவகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்வியை கற்றுக்கொள்வது முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் ஃபர்தான கடமை.
இந்த சுன்னான்னு ஒண்ணு இருக்குல்ல, சுன்னா அப்படின்னா என்னது? சுன்னான என்ன? நபி வழி. ஓகே, நபி வழி. ஓகே, சுன்னா சுன்னாவுக்கும் ஃபர்துக்குமான வித்தியாசம் என்ன? ஃபர்து கட்டாயமானது, சுன்னா கட்டாயம் இல்லாதது. அப்படிதானே? என்ன டவுட்டா வரீங்க? ஆமாவா இல்லையா? ரைட், மாஷா அல்லாஹ். சுன்னாவுக்கு நாம விளக்கம் கொடுக்கிறது இதுதான். சுன்னா என்பது செய்தால் பரவாயில்ல, செய்யலனாலும் பரவாயில்ல, குற்றம் இல்லை அப்படிங்கிறது. அதுவா உண்மை? அதான் உண்மை இல்ல? அது உண்மை இல்லை. சுன்னான்னா நபி வழி. நபி வழின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யினா செஞ்சுதான் ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நபி வழி ஒரு முஸ்லீம் கிட்ட இல்லைன்னு சொன்னா அவர் நபியை பின்பற்றலன்னு அர்த்தம். மா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதுஹு வ மா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய நபி எதை கொடுத்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய நபி எதை தடுத்தாலும் தடுத்துக் கொள்ளுங்கள். இதான் சுன்னா. சுன்னாவுக்கு நம்மளுடைய சமூகத்துல கொடுக்கக்கூடிய வேல்யூ என்ன தெரியுமா? செய்தா செய், இல்லைன்னா குற்றம்லாம் இல்லை, மாஃபி முஷ்கிலா. தாடி வச்சாவை வைக்கலன்னா பிரச்சனை இல்லை, கரண்டைக்கு மேல ஆடவும் பிரச்சனை, ஹிஜாப் மாஃபி முஷ்கிலா. அப்ப சுன்னாவான தொழுகை முஅக்கத் பிரச்சனை இல்லை, தொழுதா தொலாட்டம் இருக்கு. நம்ம சமூகம் சுன்னாவுக்கு கொடுத்த வேல்யூ இவ்வளவுதான். ஆனா சுன்னாவுக்கு இது அல்ல வரை இலக்கணம். சுன்னா என்பது நபி வழி. நபி வழி என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விருப்பத்தோடு அவங்கள விரும்பி செய்ய வேண்டிய அழகான வணக்க முறைகள். ஆனா ஃபர்து என்பது என்னது? செய்யலன்னு சொன்ன குற்றம், அந்த குற்றத்துக்கு தண்டனை இருக்கு. ஸோ சுன்னாங்கிறதையும் செய்யணும், அதுல நன்மை இருக்குது. ஆனா ஃபர்தை செய்யாமல் விட்டோம் என்றால் அதுல குற்றம் இருக்கு, தண்டனை இருக்குது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தொலபுல் இல்மி ஃபரீதா, ஃபர்தான கடமைன்னு சொன்னாங்க. சரி, அப்போ நாங்க வறுமை காரணம் காட்டி அல்லது மற்ற ஏனைய விஷயங்களை காரணம் காட்டி படிக்காம போறது சரியா? படிக்காம விட்டுட்டு போறது சரியா? அல்லது இந்த சமூகத்தை படிக்காத கல்வி இன்மையில இந்த சமூகத்தை விடுறது சரியா? இல்லை. இந்த அசோசியேஷன் இந்த ஹதீஸுக்கு ஏற்பதான் நடந்துக்கிறாங்க. பஷாரா, இது ஒரு நற்செய்தி. நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஃபர்தான கடமைக்கு அவங்க உதவுறாங்க. ஒரு ஃபர்தான கடமைக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை, பொருத்தத்தை எதிர்பார்த்து இந்த அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கிட்ட நான் பேசினேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உஸ்தாத், நாங்க தொழக்கூடியவர்கள், சரியா? நாங்க தொழக்கூடியவர்கள், நாங்க உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த பிள்ளைகளும் தொழக்கூடியவர்களாக ஆகணும். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் தொழக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருக்கணும், தவறான காரியங்களை செய்யாதவர்களாக இருக்கணும். இது ஒண்ணுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். யோசிச்சு பாருங்க, இதுல ஒரு இஹ்லாஸ் தெரியுதா இல்லையா? வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா நம்ம கிட்ட இருந்து? இல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஃபர்தான கடமைக்கு நம்மை ஆர்வப்படுத்தக்கூடியவர்கள் தான் இவர்கள். அப்ப நாம என்ன பண்ணணும்? நாம என்ன செய்யணும்? நாமளும் இந்த மாதிரியான மக்களாக உருவாகி கிவிங் பேக் டு த சொசைட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த சமூகத்துக்கே மீண்டும் கொடுத்தல் ரொம்ப முக்கியமானது. நீங்க எப்போ ஒரு காலம் நினைக்க கூடாது நம்ம வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இல்ல, இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்துல நிறைய மாற்றங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். இந்த உலகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு நீங்க இந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு மிகப்பெரிய நிலைக்கு போகும் பொழுது இந்த சமூகத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் உங்ககிட்ட வந்து தரும் பொழுது அப்போதுதான் நீங்க யாருங்கிறது தெரியும். கிவிங் பேக் டு த சொசைட்டி, மீண்டும் இந்த சமூகத்துக்கு நாம கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கல்வியின் வழியாக இருக்குது, பொருளாதாரத்தின் வழியாக இருக்குது, ஏனைய நிறைய விஷயங்களின் வழியாக இருக்குது. பாப்புலாரிட்டிக்காக கிடையாது, என்னை இவர் பெரிய கொடையில் வள்ளல் என்று சொல்லணுங்கிறதுக்காக அல்ல. இந்த சமூகத்துக்கு நான் மீண்டும் கொடுக்க வேண்டும், இதன் வழியாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் பெற்றுக்கொள்வேன். நல்ல பதிவு செய்யுங்க. இதெல்லாம் என்னுடைய கல்வி எனக்கு மட்டும் பிரயோஜனமாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னா நான் நல்லா படிக்கணும். இது ரெஸ்பான்சிபிலிட்டி, இது அக்கௌண்டபிலிட்டி. there is a difference between responsibility and accountability. ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? யாரா சொல்ல முடியுமா? ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? என்னங்க? பொறுப்படுத்துகிறது. அக்கௌண்டபிலிட்டினா மாஷா அல்லாஹ். உங்க பேர் என்னமா?
இஜாஸ் அஹமத், பாரக்கல்லாஹு ஃபீக். கடமை உணர்வுங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வேணும். பொறுப்படுத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி ஈஸி. அக்கௌண்டபிலிட்டி தான் கஷ்டம். கடமை உணர்வு, நான் திருப்பி பண்ணணும், இதன் வழியாக நான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், இதான் அக்கௌண்டபிலிட்டி. இதுதான் நமக்கு தேவை. ரெஸ்பான்சிபிலிட்டி யார் வேணாலும் எடுக்கலாம். அந்த சமூகம் எடுக்க வேண்டியது அக்கௌண்டபிலிட்டி. ஈச் ஒன் ஆஃப் us should be accountable for our education. நம்மளுடைய கல்விக்கு நாம கடமை உணர்வோடு இருக்கணும். நாளைக்கு நீங்களும் மிகப்பெரிய சமூகத்தை சந்திக்கணும். நீங்க ஒரு இன்ஜினியராக, நீங்க ஒரு டாக்டராக, நீங்க ஒரு சயின்டிஸ்டாக, நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இந்த சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்குகளாக மாறணுங்கிறது தான் அக்கௌண்டபிலிட்டி. உங்களுக்கு புரியுதா? இஸ்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது இதுதான். இந்த அசோசியேஷனும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது இதுதான். தாய் தந்தையர்களுடைய சப்போர்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய பிள்ளைக்கு இந்த கடமை உணர்வை சொல்லி வளர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியானவர்களை நம்மள ஆக்கணும். எனக்கு முன்னாடி பேசிய ஒரு சகோதரர் அழகான ஒரு ஹதீஸை சொன்னார். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் சலக தரீகன், யார் ஒருவர் கல்வியை படிப்பதற்காக ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹிம்மத்தை பாருங்க, ஸ்டேட்டஸ் பாருங்க. ஒரு மனிதர் கல்வியை தேடுவதற்காக ஒரு தரீக்கை, ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார். சஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். அல்லாஹு அக்பர். மாணவர்கள் எவ்வளவு முக்கியமான ஒன்று பாருங்க கல்விங்கிறது. சோ இந்த கல்வியை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? கல்விங்கிறது புத்தக புழுவா? கல்விங்கிறது அப்படி இப்படி இப்படி படிச்சு படிச்சு அப்படி மார்க் எடுத்துட்டு அப்படி டிஎன்பிசி எழுதிட்டு அப்படி அதோட முடிஞ்சா கல்விங்கிறது இல்ல. கல்விங்கிறது என்னன்னு சொன்னா, கல்விங்கிறது ஆர்குமெண்டேஷன் ஸ்கில்ஸை உருவாக்குறது. கல்வியை ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை நம்மளுடைய உள்ளத்துல பதிவு செய்யும். இந்த கல்வியை நாமெல்லாம் படிக்கும் பொழுது சொல்றேன், ஏன்னா நிறைய இன்னைக்கு நிறைய இந்த கவுன்சிலிங் அட்வைஸு என்ன சொல்றது மஷூரா இதெல்லாம் இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்குது. ஒரு கல்வியாளர்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்வது, எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குது. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது, நான் படிக்கிற காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்படிலாம் கவுன்சிலிங் செக்ஷன்லாம் கிடையாது, பெரிய அளவுக்குலாம் கிடையாது சமூகத்துல. ஓகே, நாங்களாம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு என்ன அர்த்தம், அவங்களுக்கு பெரிய அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ நான் என்னுடைய பிள்ளைக்கு நான் சொல்லலாம் கல்வினா இதுதான், நான் இதுல நீ போ அப்படி போன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு கவுன்சிலிங் செக்ஷன்ஸ்லாம் நீங்க நிறைய இருக்கு இல்லையா, அந்த காலத்துல இல்ல. சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு நாம வழிகாட்ட மறந்துட்டோம்னா, இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு சரியான கல்வி இதுதான், சரியான பாதை இதுதான் அப்படிங்கிறது நம்ம வழிகாட்ட மறந்துட்டோம்னா உண்மையிலேயே மிகப்பெரிய கை சேதம் நமக்கு. சுப்ஹானல்லாஹ், நீங்க படிக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் உள்ளுணர்ந்து படிக்கணும். அது உங்க மேல் உள்ள பெரிய பொறுப்புங்கிறத புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு கல்வி ஆர்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ் உருவாக்கணும். உங்களுக்கு கல்வி பிறரை கன்வீன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கம்யூனிகேஷனை உங்களுக்கு தெரிய வைக்கணும். கல்வியை படிச்சுட்டு வெளியில வரக்கூடியவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்லை, அவங்களால பேசவே முடியலன்னா தென் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஹேவிங் எஜுகேஷன்? நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்க. ஓகே, இன்டர்வியூ போகும்போது என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க, உங்களுடைய ஆர்குமெண்டேஷன் ஸ்கில்ஸை பார்ப்பாங்க. ஜிடின்னு ஒன்று இருக்கு, குரூப் டிஸ்கஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, உங்க மூளை எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்டிடியூட்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்பாங்க. இன்னைக்கு நமக்கு இன்டர்வியூ ஸ்கில்ஸ்னே தனியா கோர்ஸ் நடத்துறாங்க. அதெல்லாம் நடத்தவே தேவை கிடையாது. பிள்ளைகள் படிக்கும் பொழுதே பெற்றோர்களும் சக ஆசிரியர்களும் அவங்களுக்கு ஆர்குமெண்டேஷன் ஸ்கில், எப்படி ஆர்கியூ பண்ணணும், எப்படி ஒரு கருத்தை எடுத்து வைக்க வேண்டும், உன்னுடைய கல்வி அதற்கு உதவணும். 40 சப்ஜெக்ட் 42 சப்ஜெக்ட் நினைக்கிறேன் இன்ஜினியரிங் காலேஜ்ல. இந்த 42 சப்ஜெக்ட் தான் என்னுடைய வாழ்க்கையை மாத்த போதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனையோ இன்ஜினியர்ஸ் அவங்க படிச்சது ஒரு ஃபீல்டு, ஒர்க் பண்றது இன்னொரு ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. வாட் இஸ் த பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட் அதனால? எத்தனையோ பேர் நான் சொல்றது. அப்ப கல்வி உங்களுக்கு உதவணும் அப்படின்னா இந்த படிக்கக்கூடிய படிப்பு மட்டும் அல்ல நம்மளுடைய டார்கெட். அப்ப நீங்க படிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ், நியூஸ் பேப்பர் ரீடிங்கு, இந்த சொசைட்டி பத்தி உள்ள ஒரு கவலை, இந்த கல்வி ரீதியான தொடர்பு,
மக்தபுகள் உள்ள தொடர்பு, குர்ஆனை நீங்க இப்பொழுதே வந்துட்டு என்ன வாசிப்பது, தஃபக்கர் செய்யறது, அதை புரிந்து கொள்வது. அல்லாஹ் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான், என்னுடைய சக நண்பர்கள்கிட்ட நான் என்ன பேசணும். ஒருவர் பாருங்க, இன்னைக்கு இளைஞர் சமூகம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் இருக்குது. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இளைஞர் சமூகம் ஸ்பீடா பைக் ஓட்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது பாய். அடுத்தது கஞ்சா, அடுத்தது புகைப்பிடிக்கிறதுலாம் ஒரு காலத்துல ஏதோ ஒளிஞ்சு கிடந்து பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப சாதாரணமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஆண்கள் பெண்கள் சாதாரணமா பேசிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கணும், எல்லா பாதுகாக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வைக்கணும், பெரிய பெரிய ஃபித்னாக்கள் நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் வந்து இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நிறைய விஷயத்த நாம வந்து இது மாதிரி பண்ண முடியும். இப்ப இதுக்கு தீர்வு என்ன? யாராவது சொல்லுங்க. ஒற்றை இலையில எனக்கு தீர்வு வேணும். இதுக்கு என்ன தீர்வு? அது ஓகே, நான் பயன்பாட்டை பத்தி கேட்கல. இப்ப இந்த இளைஞர்களை மாற்றுவதற்கான தீர்வு என்ன? இந்த சமூகம் மாறணும், என்ன தீர்வு? மார்க்க கல்வியுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும். அப்படியா? ரைட். அடிப்படைகளை சொல்லணும். ஓகே ஃபைன். யார் சொல்றது? யாருங்க? பெற்றவங்க. ஓகே சரி, நல்ல பாயிண்ட். ஆனா ரொம்ப அப்ராப்ரியேட்டான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்லாமே இருக்காங்க. 90 விழுக்காடான பெற்றோர்கள் மாஷால்லா சொல்றாங்க, எப்ப அதெல்லாம் செய்யாத பண்ணாத. ஆனா மாறுதா இல்ல? மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்ல. அப்ப மாற்றம் எங்கிருந்து ஏற்படணும்? ரைட்டு, அது உண்மைதான். சொந்த மாறணும். ஆனா அதுக்கான ஒரு ஊந்துதல் வேணுமே. அவனுக்கு எப்போ புரியுறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒரே ஒற்றை வரி, இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யாத். நிச்சயமாக நன்மைதான் தீமையை அழிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கெட்ட இளைஞர்களை, தவறான இளைஞர்களை, தவறான பாதையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மாற்றக்கூடியது நல்ல இளைஞர்களும் நேர்வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தான். ஆமா இல்லையா? நேர்வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தெளிவாக வாழக்கூடிய இளைஞர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்த இளைஞர்கள் தான் தவறாக போகக்கூடிய இளைஞர்களை மாற்ற முடியும். அதே போலதான் பெண்களும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரே என்ன சொல்லுவாங்க, பிரஷிங் வித் சேம் பிரஷ், பெயிண்டிங் வித் சேம் பிரஷ். ஒரே பிரஷை வச்சு நம்ம எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சிருவோம். எல்லாமே எல்லோ, எல்லாமே பிளாக், எல்லாமே ரெட். எல்லா இளைஞர்களும் மோசமானவங்க. நம்ம சொல்லுவோம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மோசமானவங்க. ஏன் கேட்குறீங்க? பைக் எடுத்தாங்கன்னா அப்ப இவர் எங்க இருக்கும்போது இவர் பைக்கே ஓட்டலை, நம்ம எங்க இருக்கும்போது ஓட்டலையா என்ன? ஓட்டதான் செஞ்சோம். நம்ம எங்க இருக்கும்போது நமக்கு அந்த சஞ்சலம்லாம் வரலையா என்ன? அந்த ஆசைகள்லாம் வரலையா? வரதான் செஞ்சுட்டு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம சொல்லி கொடுக்க மறந்துட்டோம், அவ்வளவுதான் அவங்களுக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் மோசமானவங்களா இல்ல. எப்படி எல்லா பெரியவங்களும் மோசமானவங்க கிடையாது, அதுல சிலர் மோசமானவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்கிற மாதிரி இளைஞர்கள் அனைவரும் மோசமானவர்கள் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபாக்கள் அனைவரும் இளைஞர்கள் தெரியுமா? எல்லாருமே இளைஞர்கள், எல்லாரும் மூதாதிரிகள் கிடையாது, இளைஞர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ், அப்படித்தானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நெருக்கமானவர். அவரை எப்படி தெரியுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்? ஃபத்தன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படும். ஃபத்தன், அவர் ஒரு ஃபத்தன். ஃபத்தனா என்ன அர்த்தம்? சிறுவன் அர்த்தம். இப்ராஹிம் என்கின்ற சிறுவரால் மாற்றம், இளைஞர்களால் மாற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷபாபக கபுல ஹரமக். நீங்க முதுமையாகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இளமையை பயன்படுத்துங்க. இளமையை பயன்படுத்துவது, இளைஞர்களை உருவாக்குவது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான செயல் திட்டம். இளைஞர்கள் மாறினாங்கன்னா கீழக்கரை மாறும். இளைஞர்கள் மாறினாங்கன்னா நம்மளுடைய எல்லா ஊர்களும் மாறும். இளைஞர்கள் அப்படிங்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு பொறுப்பை கொடுக்காமல் எதையும் மாற்ற முடியாது. முதியவர்களாக இருக்கக்கூடிய நாம, நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நாம என்ன நினைக்கிறோம்? இளைஞர்களுக்கு மட்டும் பொறுப்பை கொடுக்க கூடாது, நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசு இப்னு மஸ்ஊத் ஏழு வயசு தான். 7 வயசு இப்னு மஸ்ஊத் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, குலாமே வாங்க உட்காருங்க. உட்கார்ந்து பேசுறாங்க. எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பார்த்துட்டு இருக்கிறான்னு? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்க்கு நீங்க பயந்து கொள்ளுங்க. ஹைஸ்மா குன்ட், எங்கு சென்றாலும் அல்லாஹ்க்கு பயந்து கொள்ளுங்க. இப்ப நான் கேட்கிறேன், 7 வயசு பையன்ட்ட அல்லாஹ்க்கு நீ பயந்துக்கோ நம்ம பேசியிருப்போமா? 7 வயசு பையன்ட்ட. 17 வயசு பையன் தப்பு பண்ணாலும் 17 வயசு பையன் தாங்க, இன்னும் வயசு இருக்கு. 27 வயசு பையன், இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. கல்யாணம் ஆனோட எல்லாம் சரியாயிருவான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் குழந்தைலாம் பெத்துக்கல, அதுக்கப்புறம் அவன் சரியாயிருவான். 60 வயசு ஆயிடுச்சு, இன்னும் சரியாகிற மாதிரி தெரியல.
அப்ப யார போக்கஸ் பண்ணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இல்லானோ அதிகமான ஹதீஸ் அறிவிச்சதுல ஒரு சஹாபி தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாரு? சிறு வயது 10 வயதா இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தவங்க. யோசிச்சு பாருங்க, 10 வயது சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸை அறிவிக்கிறாங்க. மிகப்பெரிய மேதை. 10 வயது தான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மளுடைய 10 வயது மாணவனை, 10 வயது சிறுவனை, 15 வயது இளைஞனை, 20 வயது ஒண்ணுமே தெரியாது, இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே பெருசா தெரியாது. தன்னுடைய பெத்த பிள்ளைய பெற்றிருக்கிறாரு. அவரு சொல்றாரு தன்னுடைய பிள்ளை எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு பெருமை. பிள்ளைகளை தவறாக பேசுறது ஒரு பெருமை. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு குரூப் இப்படின்னா இன்னொரு குரூப் அப்படி. என் பிள்ளைக்கு எல்லாமே தெரியும். என் பிள்ளைக்கு எல்லாமே தெரியும். அப்ப சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த கல்விங்கிறத பாருங்க. இந்த கல்வி எவ்வளவு ஒரு பேலன்ஸை உருவாக்குங்கிறத பாருங்க. பண்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு நலவை நாடினால் அவருக்கு மார்க்க தொடர்பான அறிவை கொடுக்கின்றான். அவரால் மாற்றம் ஏற்படும். நேற்று ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, இந்த சைடு ஆண்கள், இந்த சைடு பெண்கள் எப்படி இப்படி இருக்காங்களோ அது மாதிரி ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். சில கேள்விகள் நான் கேட்டேன். அந்த கேள்வியினுடைய இறுதியில், அந்த பயானுடைய இறுதியில நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன அப்படின்னா, பெண்கள், அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, அங்க பார்த்ததை சொல்றேன். பெண்கள் இந்த ஆண்களை விட கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் மேல இருக்கிறாங்க. இன்னும் 10 வருடம் கழிச்சுதான் அந்த லெவலுக்கு இவங்க வருவாங்க, கல்வி ரீதியா நான் சொல்றது. ஆனா ஆண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றது பெண்கள் தான். அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலே இது பெரிய நல்ல ஒரு அடையாளமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க, பெண்களுக்கு கல்வி கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சமூகமே மாறிடும். இமாம் புகாரி உருவாக்குனது யாரு? தாய். மாஷா அல்லாஹ், அவங்களுடைய தாய். இமாம் புகாரியோட ஃபர்ஸ்ட் டீச்சர் அவங்களுடைய தாய். அன்சாரி பெண் மக்கள் என்ன செய்வாங்களா தெரியுமா? அன்சாரி தோழிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிய பெண்மணிகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்லி கொடுத்தா அந்த குர்ஆன் ஆயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் தர்த்தீலாக ஓதுவதற்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சஹாபிய பெண்மணிகள் சொல்றாங்க. கல்வி கடத்தக்கூடிய முறை தாய்கிட்ட இருந்து அது ஆரம்பிக்கும். தாய்க்கு கல்வி இல்லைன்னா மகன் அந்த தாயை மதிக்க மாட்டான் தான். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி சொல்றாங்க? வாடி போடி தாய. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? வகபா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அட்வைஸ் பண்றான், கட்டளையிடுறான், நீங்க அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும். சொல்லிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கடமை உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களோட அன்போடு நடந்து கொள்ளுங்கள். ரப்பி ரஹமுஹுமா ரப்பயானி ஸகீரா கமா ரப்பயானி ஸகீரா. என்னுடைய சிறு வயதுல என்னுடைய பெற்றோர்கள் என் மீது எப்படி கருணை காட்டினார்களோ அது போலவே அல்லாஹ் நீயும் கருணை காட்டு. பெற்றோரோடு அப்படி நடந்து கொள்ளணும். இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாங்க, பெற்றோரோடு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியுமா? எஜமான் கிட்ட அடிமைகள் நடந்து கொள்வது போல் நடந்து கொள்ளணுமா. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? தம்பி வாமா பீஸ் ஏதாவது வாங்கிட்டு வாமா, போய் இந்த கடையில போய் இது வாங்கிட்டு வாமா. வேலை இல்லையா அவனுக்கு? இப்பதான் சொல்லுவியா நீ? இப்பதான் நான் வீட்டுல வந்திருக்கிறேன், சரி தூங்க வேணாம் படுக்க வேணாம் சொல்றாங்களா இல்லையா பிள்ளைகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரிதல்லாஹ் ரிதல் வாலிதைன், சஹத்தல்லாஹ் சஹத்தல் வாலிதைன். அல்லாஹ்வுடைய அன்பு பெற்றோருடைய அன்பில் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கின்றது. எவ்வளவு படித்து பெரிய ஆள் ஆனாலும் சரி, நம்மளுடைய பெற்றோர்களுடைய திருப்தி இல்லை என்றால் அந்த கல்விக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ தாய் இதையெல்லாம் சொல்லி வளர்க்கலன்னா, இன்னைக்கு தாயை எப்படி இருக்கிறாங்க வாங்க சொல்றாங்களா இல்லையா? தாயே இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த வாடி போடி சொல்லக்கூடிய கலாச்சாரம் இருக்குல்ல, வா போ, என்னமோ மூணாவது மனுஷி மாதிரி. ஸ்கூல்ல வாத்தியார் அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, படிச்சு கொடுக்க வந்திருக்கிறாரு, சம்பளம் கொடுப்பாங்க, போயிடுவார், ரைட், மரியாதை கொடுப்போம் அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு எக்ஸ்ட்ரீமான மரியாதை. அவர் வந்தா குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார், எந்திரிக்கிறது, இஸ்லாம் சொல்லாத எல்லாத்தையும் செய்யறது, எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அதை செய்யறது இல்லை. அவர் போனதுக்கு அப்புறம் அவர் திட்டுறது, அப்படி செய்யக்கூடாது.
நேரடியாக முகத்துக்கு நேராக இது என்ன பதில், நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அவர் போனதுக்கு அவர் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றது தப்பு. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா மரியாதை கொடுக்குறவங்க பேர்ல எந்திரிச்சு அப்படியே வாழ்த்துறது. தன்னுடைய உம்மா கிட்ட, பெத்த உம்மா கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியாதை கொடு, கண்டிப்பா அவர்களோடு நல்லபடியா நடந்து கொள்ளு அப்படின்னு சொன்ன நம்மளுடைய பெற்றோர்கள் வந்தா, தாய் வந்தா, தந்தை வந்தா, அவங்களுக்கு அவ்வளவுதாங்க தெரியும். தந்தைக்கும் தாய்க்கும் அவ்வளவுதான் தெரியுமா. உன்னை பெத்து எடுத்ததுதான் பெரிய பிரச்சனை. பெத்து எடுத்து வளர்த்தா அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன். இந்த கல்வினால ஒரு பிரோஜனமும் கிடையாது. அப்படி சொல்றது புரியுதா? ரிபல்லா ரிபல் வாலிதை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு தந்த உங்களுடைய பெற்றோர்களுடைய பொருத்தம் வேணும். அப்ப சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய பொறுப்பு தாய்க்கும் தந்தைக்கு இருக்குது. அதை சொல்லி கொடுக்காம தன்னுடைய பிள்ளை வந்து இப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான். ஒரு ஊருக்கு போறேன், அங்குள்ள ஒருவர் சொல்றாரு, இது மாதிரி உஸ்தாத், என்னுடைய பையன் வந்து ரொம்ப முத்தி போயிட்டான். எப்படி முத்தி போயிட்டானா, அதாவது கஞ்சாக்கு அடிக்ட் ஆயிட்டான் அவன். சரி, ஓகே, கஞ்சாவை நீ நிப்பாட்டுன்னு சொன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்றான். யார? பெற்றோர்களை. இன்னொரு கேஸ் எப்படின்னா, பெற்றோர்களை அடிச்சிருக்கிறான் அந்த பையன், பெற்றோர்களை அடிச்சிருக்கிறான். ஏன் அடிச்சேன்னு நம்ம கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கு வந்து இந்த மாதிரியான அசிங்கமான காட்சிகளை பார்க்கறதுல நான் அடிக்ட் ஆயிட்டேன். மொபைல் போன் வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான், அது இல்லாம என்னால் இருக்க முடியாது, நான் பார்க்கறது அடிக்ட் ஆயிட்டேன். என் பெற்றோருக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்றாங்க, என்கிட்ட காசு தரல, அதனால அடிச்சேங்கிறான். இதெல்லாம் நடக்கலன்னு இல்லை, நாம வாழக்கூடிய சமூகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அவலங்கள். அவ யோசிச்சு பாருங்க, பெற்றோருக்கு மேல எவ்வளவு பெரிய கடமை இருக்குது. அடிக்க வேண்டிய நிலையில அடிச்சிருந்தா, திருத்த வேண்டிய நிலையில திருத்தி இருந்தா, படின்னு சொல்ல வேண்டிய நிலையில படின்னு சொல்லி இருந்தா, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. இது ஒரு பெரிய டாபிக்னு வச்சுங்களேன். சுருக்கமா சொல்லுமா இருந்தா, நம்மளுடைய ஊர்கள்ல பாதி பெற்றோர்கள் எங்க இருக்கிறோம்? நம்ம துபாயில இருக்கிறோம், சவுதி அரேபியாவில் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? இருக்கிறோம். எத்தனை வருஷமா இருக்கிறோம்? அது எத்தனை வருஷங்க? ஒரு வருஷம்னு போனோம், 2 வருஷம்னு போனோம். ஒரு தடவை ஒருவர்கிட்ட பேசிட்டு, நானும் சவுதியில தான் இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் குடும்பத்தோட இருக்கேன். இது போல இருக்கணும், இதை விடவும் சிறந்ததாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஒருவர்கிட்ட கேட்கிறேன், ஏங்க நீங்க எப்படிங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை தரபியத் செய்யறது எப்படி, என்ன ஏதுன்னா கேட்கும்போது, பெண் பிள்ளைங்க எனக்கு, சரி இருக்கட்டும், நல்லது தானே, பஷாரத்து நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெண் பிள்ளையை வளர்த்தெடுத்து ஒரு நல்ல ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நீங்க சொர்க்கம் போயிருவீங்க அப்படின்னா, ஏன் கேட்குறீங்க? பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும். நீங்க வேற, பெண் பிள்ளையை பெற்றாலே அது பிறக்கும் பொழுது அதுக்கு ஒரு வீடை ரெடி பண்ணணும், அதுக்கு 100 சவரனை ரெடி பண்ணணும், அதுக்கு நான் சவுதியில தான் இருக்கணும். இது என்ன அவலம் இது? அப்ப பெற்றோர் இப்படி இருக்கும்போது பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பெண் பிள்ளைகளுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது இஸ்லாம் சொன்னதா? ஹார்ட் பாயிண்ட்ல கை வச்சுக்கணும், வச்சுதான் ஆகணும், ஒரு வழி இல்லை. பெற்றோருக்கு வீடு கொடுக்கிறது இஸ்லாம் சொன்னதா? கல்வி இன்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கு போறது இஸ்லாம் சொன்னதா? ஆனா காயில் பண்டத்துல கீழே கரில் அதெல்லாம் மட்டும் என்ன நடந்துட்டு இருக்குது? அதான் நடந்துட்டு. நாங்க வரதட்சணை வாங்கலைங்க, ஆனா நாங்க வீடை கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட 2 சிறுவர்கள் வராங்க. நுஅமான் இப்னு பஷீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ஒரு நபர் வராரு, வந்துட்டு சொல்றாரு, எனக்கு யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை, இந்த கிஃப்ட் இருக்குல்ல, இந்த கிஃப்ட்டை என் பிள்ளைக்கு கொடுத்துருங்களேன், உங்க கையால கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கொடுத்துருங்களேன். சரி, ஓகே, உனக்கு 2 பிள்ளை தானே கேட்குறாங்க. ஒரு 2 பிள்ளை தானே உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் 2 பிள்ளை தானே, ஒரு கிஃப்ட் தான் இருக்குது. இந்த துல்மை நான் செய்ய மாட்டேன், இந்த அநியாயத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு 2 பிள்ளைக்கு 2 கிஃப்ட் எடுத்துட்டு வா. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? ஒருவருக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. என்ன செய்வோம்? பெண் பிள்ளைக்கு வீடு கொடுத்துருவோம், ஆண் பிள்ளைக்கு அம்போன்னு விட்டுருவோம். ஆண் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லைங்க, அவரா சம்பாதிச்சிருவார். பெண் பிள்ளை அவர் பாவம். எப்படி, எங்க சொல்லப்பட்டிருக்கு? அப்படி எங்க காட்டுங்களேன், பாத்துக்கிறோம், நம்மளும் பாத்துக்கிறோம். பெண் பிள்ளை பாவம், ஆண் பிள்ளை என்ன வேணாலும் செஞ்சிருவார். இது என்ன அநியாயம்? நீ பெண்ணுக்கு கொடுத்தா ஆணுக்கு கொடுத்துட்டா சமமாயிரும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க பெரிய கொடையாளி. இல்லையா, இன்ஷா அல்லாஹ் மௌத்தா போவாங்க, அதெல்லாம் பிரிச்சுக்கிறோங்க. ஆண் பிள்ளைக்கு 2 பங்கு போவோம், பெண் அது போகக்கூடாது. கல்வியின்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கணும், பாதுகாக்கணும். கல்விங்கிறது இதை எல்லாத்தையுமே தகர்க்கக்கூடிய ஒன்று, ஒரு நல்ல சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒன்று. உங்களுக்கு இந்த பொறுப்புகள்லாம் இருக்கு. ஏன் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்றேன்? சமூகத்தை மாற்றக்கூடிய பொறுப்பு எனக்கு உங்களுக்கு தான் இருக்குது.
முதியவர்களை சொல்லிலாம் இப்ப பிரோஜனம் கிடையாது. அவங்க எல்லாம் ஒரு லெவலுக்கு மாறி போயிட்டாங்க, ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட எதையுமே எதிர்பார்க்க முடியாது. சமூகத்தை மாற்றக்கூடிய பொறுப்பு இளைஞர்கள்ட்ட இருக்குங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிச்சிருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருக்கும் இஸ்லாமன் அஹாசினுக்கும் அஹ்லாகா இதா ஃபகஹு. அதாவது இஸ்லாத்துல முஸ்லிம்கள்ல சிறந்தவர்கள் யாருன்னா உங்கள நற்பண்பு உடையவர்கள். சரியா? இப்ப நம்ம பேசின அந்த கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும்னா நமக்கு நற்பண்புகள் வேணுங்க. பெஸ்ட் கேரக்டரா நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ட்ரஸ்டின் வழியாக படிக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நற்பண்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்னா நற்பண்பு இருக்கும்போது தான் வரும். நற்பண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். காலை மாலை திக்ர் அப்படிங்கிறது நற்பண்புகளை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரும் ஆயுதம். காலை மாலை திக்ருங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலையிலையும் ஒரு செட் ஆஃப் திக்ர் ஓதணும், மாலையிலையும் ஓதணும். ஆமாவா இல்லையா? அதை ஓதக்கூடியவங்க எத்தனை பேர்? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். காக்கா கை உயர்த்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். பெண்கள் செயல யாருமே உயர்த்தலையே. காலை மாலை திக்ரை ஓதக்கூடியவர்கள் யார்? ஹைர் ஒருத்தவங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கி. ரெண்டாவது 2 ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிலர் அப்படின்னு வச்சுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. இந்த சமூகத்தினுடைய நிலை இதுதான். நான் யாரையும் குறைத்து சொல்லல, என்னையும் சேர்த்து சொல்றேன். இந்த சமூகத்தினுடைய நிலை இதுதான். அப்ப சச்சார் என்ன பண்ணுவான்? இதை தான் எழுதுவான். உனக்கு கல்வி இல்லைன்னு தான் எழுதுவான். ஏன்னா எதையெல்லாம் செய்ய இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கோ அதையெல்லாம் நம்ம செய்யல. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை கண்ணியப்படுத்தல. எதெல்லாம் செய்யன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானோ அதை செய்து விட்டால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் சொல்றான், என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன். நீங்க கல்விமான்களாக ஆக வேண்டும், சமூகத்துல சாதனை புரிய வேண்டும். இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் கவர்மெண்ட் பொசிஷன்ஸ், லாயர்ஸ் நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? தேவை. இப்படிதானே? சரி, யோசிச்சு பாருங்க. நீங்க நாளைக்கு கலெக்டர் ஆயிட்டீங்க, ரைட்? ஆனா நற்பண்பு இல்லை உங்களுக்கு, இஸ்லாம் இல்லை, காலை மாலை திக்ர் கிடையாது, தொழுகை கிடையாது. என்ன பண்ணுவீங்க நீங்க? கலெக்டரை யூஸ் பண்ணி நல்லா சம்பாதிப்பீங்க, அப்படிதானே? மாஷா அல்லாஹ், கலெக்டர் வந்திருக்கிறார், ரைட்? அதுக்கு தான் அது உதவும், அப்படித்தானே? இப்போ நான் சொன்ன எல்லா நற்பண்புகளோடு ஒரு கலெக்டரா வராரு, அது எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. காலையில் எந்திரிச்சு காலை திக்ர் ஓதக்கூடியவருக்கு மாவட்ட ஆட்சியர் பதவி. அந்த பதவியை பயன்படுத்தி அவர் செய்யக்கூடிய அற்புதங்கள் எவ்வளவு இருக்கும்? ஒரு மாவட்ட ஆட்சியர் நினைச்சார்னா, மாவட்ட கலெக்டர் நினைச்சார்னா அவர் எந்த விஷயத்தையும் அமல்படுத்தலாம். இந்த ஊருடைய மேம்பாட்டுக்காக அவர் ஒரு சைன் பண்ணாருன்னா அதனுடைய என்ன எஃபெக்டே வேற. இந்த மக்களுடைய கல்வியோட மேம்பாட்டுக்காக அவர் முயற்சி எடுத்தாருன்னா அதனுடைய லெவலே வேற. நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன, ஸ்கூட்டர்ஸ்ல அந்த பைக்ல ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பைக் மட்டுமா காரணம், அல்லது இளைஞன் மட்டுமா காரணம்? இல்ல, ரோடும் தான் காரணம், டிராபிக் ஒழுங்கு தான் காரணம், சிக்னல் சிஸ்டம் தான் காரணம். ஏன் அதை பத்தி எல்லாம் பேசுறதே இல்லை? மாவட்ட ஆட்சியாளர் அதை பத்தி பேசுவார், மாவட்ட ஆட்சியர் அதை பத்தி பேசுவார், கலெக்டர் அதை மாற்றக்கூடிய பொறுப்புள்ளவங்களா ஆயிடுவார், டிராபிக் ஒழுங்குகளை மாற்றுவார், கேமராஸை ப்ராப்பரா செட் பண்ணுவாரு. இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் வச்சு இதை ஒழுங்குபடுத்துவார். பல கண்ட்ரில ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் இங்க மட்டும் ஒழுங்குபடுத்தல? ஏன்னா ஊழல் நிறைஞ்சிருக்குது. ஏன் ஒழுங்குபடுத்தணும்? வரக்கூடிய பணத்தை பாக்கெட்ல போட்டு போயிருவோம். நல்ல முஸ்லிம்கள் அந்த இடத்துக்கு வந்தா இதெல்லாம் நடக்காது. ஏன்? லஞ்சம் வாங்குறது ஹராம், லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, அல்லாஹ் நமக்கு தருவான். நம்மளுடைய பொறுப்பை நம்ம கரெக்டா செய்யணுங்க கூடிய மாவட்ட ஆட்சியர் உருவாகணும். கீழக்கரைக்கு நல்லதா இல்லையா? நல்லதா இல்லையா? இந்த அறக்கட்டளைக்கு நல்லதா இல்லையா? இந்த அறக்கட்டளை வழியாக படித்தவர் நாளைக்கு மாவட்ட ஆட்சியர், ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபசர். பெண்கள் படிக்கலாம், படிக்கக்கூடாது? எப்படி படிக்கலாம்? எங்க படிக்கலாம் இருக்குது? இப்ப நான் சொன்ன ஆதாரத்தை சொல்லுங்க. பெண்கள் படிக்கலாம்.
அப்படிங்கிறது எதுல இருக்கு? பெண்கள் சொல்லலாம். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா அலா குல்லி முஸ்லிம். குல்லி முஸ்லிம்னா என்னது? குல்லின்னா என்ன அர்த்தம்? அனைத்தும் அர்த்தம். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கடமை என்னது? கல்வியை படிப்பது. குறிப்பாக பெண்கள் படிக்கிறது வழியா ஒரு சமூக மாற்றத்தை உண்டாக்க முடியும். நிறைய கேள்விகள் என்கிட்ட வரும். பெண்கள் வேலைக்கு போலாமா? பெண்கள் வேலைக்கு போலாமா? போகலாம். எத்தனை பேர் போகலாம்னு நினைக்கிறீங்க? வாங்க சொல்றாங்களா? ஓகே, எவ்வளோ இருக்கு? 5 மினிட்ஸா? ஓகே. Allahu Akbar, Allahu Akbar. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. 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 أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. لا حول ولا قوة. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அன்புக்குரிய நபெருமை சகோதர சகோதரிகளை, என்ன பேசணும்? மாஷா அல்லாஹ். இந்த கேள்வியுடைய தாக்கம் புரியுதா? இதுக்கு முன்னாடி கேட்கும்போது இந்த சவுண்டு வரலையே. மாஷா அல்லாஹ். சரி, இந்த கேள்வி ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஏங்க படிக்க வைக்கணும்னா வேலைக்கா போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. பொதுவாக இந்த பதிலை நல்லா கவனிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் என்பவர்கள்
பெண்களுடைய நிர்வாகிகள், நிர்வகிக்கக்கூடியவர்கள், அதாவது பெண்களுக்கு நஃபகாத் கொடுக்கக்கூடியவங்க. நஃபகாத்னா என்ன? அவங்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்கள் யாரு? ஆண்கள் தான். இந்த சட்டத்தை வடிவமைத்தது நம்ம இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்ப பெண்களுக்கு அடிப்படையில வேலைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய, சம்பாதிக்கணுங்கக்கூடிய பொறுப்பு இருக்குதானா? இல்லை, இல்லை. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்படி கேட்டவர்களுக்கு, கல்விங்கிறது சம்பாதிக்கிறதுக்கா? இல்லவே இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, கல்விங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு தான். ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் கல்விங்கிறது. இன்ஜினியரிங் படிச்சா எவ்வளவு சம்பளம்? இப்படிதான் கேட்குறாங்க. சரி, படிக்க வச்சிடுறவங்க எவ்வளவு சம்பாதிப்பாப்புல, அவனுக்கு அப்பவே ஒரு ப்ரெஷர் வந்துடும். ஓ, அப்போ நான் இந்த சம்பாத்தியத்தில் உட்காரணுமா, இல்லைன்னா அவ்வளவுதானா அப்படின்ட்டு அவன் அப்பவே அடிமையாயிருவான். அவனுக்குன்னு இருக்கக்கூடிய சுய அறிவு, சுய சிந்தனைகள், மாற்று யோசனைகள் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் அப்பவே பண்ணிடுவான். நம்ம படிக்கிறது ஏதோ ஒரு எம்என்சியில் போய் கம்பெனியில் போய் ஒர்க் பண்றதுக்கு தான் போல, சம்பாதிக்கிறது தான் போல. எல்லாரும் ஒரே சம்பளத்தை சம்பாதிச்சிருவாங்களா? இல்லை, அப்பவும் பிரச்சனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்தீர்ல என்ன வச்சிருக்கானோ அந்த ரிஸ்க். இன்ஜினியரிங் டபுள் தடவை 2 தடவை படிச்சாலும் அல்லாஹ் என்ன வச்சிருக்கானோ அதான் ரிஸ்க். ஆமாவா இல்லையா? அதுல எதுவும் தப்பு இருக்கா? இல்லை. அப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதோ அல்லது மற்ற எந்த கல்வியை படிப்பதோ வேலை செய்து சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு கல்வி அத்தியாவசியமாக இருக்குது. ஒரு பெண் அதை செவ்வையாக செய்ய முடியும். the best teachers are female. நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் ஒரு பிள்ளைய உருவாக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். இன்னைக்கு இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதுல நம்மளுடைய சகோதரிகள் டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, யாராவது வாங்கல, படிக்க வச்சிருக்கலாம்ல வந்திருப்பாங்க. அப்ப பிள்ளைகளை படிக்க வைப்பதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா காஷியஸ் ரொம்ப முக்கியம். பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது சிறந்தது, அது நல்லது, மார்க்கத்துக்கு அதாவது இந்த சமூகத்துக்கு தேவையானது. அவங்களுக்கு சம உரிமை இருக்கின்றது, அவர்களும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். தேர் நாட் டம்ப், அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவர்கள் கல்வியாளர்கள், சமூகத்தை உருவாக்கியவர்கள், அவர்கள் படிக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இஸ்லாம் சொன்ன ஒழுங்குமுறையை அவர்கள் பேண வேண்டும். அதே போலதான் ஆண்களும். ஹிஜாப் என்பது இஸ்லாம் தந்த ஒழுங்குமுறை. இன்னைக்கு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகள் சிலர் செய்யக்கூடிய தவறினால் மிகப்பெரிய அச்சத்துக்கு இந்த சமூகம் ஆளாயிருக்கு. என்னால நாவினால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கேஸ் ஸ்டடிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சகோதரர் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறார். என்னுடைய பிள்ளை அவ என்லைட் ஆகணும், நல்லா படிக்கணும், நாலேஜபிளா இருக்கணும்னு என்ன பண்றாரு, பெஸ்ட் காலேஜஸ்ல சேர்த்து விடுறாரு, அல்லது ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்றாரு. அந்த பெண் ஒரு தவறான விஷயத்தை, அந்த குடும்பமே குலைந்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறாங்க. எப்பவுமே அப்படிதான். ஒரு பெண் நல்லது செஞ்சாலும் பெரிய அளவுக்கு எஃபெக்ட் ஆகும் சமூகத்துல. ஒரு பெண் தப்பை அது ஒன்றும் பெண் மேல உள்ள தப்பு பிரச்சனை கிடையாது. அப்படித்தான் சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுக்கு அந்த உரிமைகளை கொடுத்திருக்கான், அந்த என்ன சொல்றது, அந்த ஆற்றலை கொடுத்திருக்கான். ஒரு பெண் நினைத்தால் அந்த சமூகம் மிக சிறந்த சமூகமாக மாறிடும். ஒரு பெண் நினைத்தால் அந்த சமூகம் கீழே விழுந்து நாசமாகவும் போயிடும். அது பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 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 யதார்த்தமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகு துன்யா ஃபத்தகு நிசான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். துனியாவை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிருச்சு, ரைட், ஓகே. துனியானா அந்த உலகம் நம்மளை ஏமாத்துது, அது என்ன ஃபத்தகு நிசா, நிசாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்ணுடைய ஃபித்னா இந்த சமூகத்தை ஒண்ணுமில்லாம வைக்கிறோம். அப்போ கல்வியை கற்றுக்கொள்வது, அதை பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்பது, வேலை செய்வது, தேவைப்பட்டால் வேலை செய்யலாம், தாராளமா வேலை செய்யலாம். இது எல்லாமே ஃபித்னா என்னால் உருவாகக்கூடாது என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு செய்யணும். என்னால் குழப்பங்கள் உண்டாகக்கூடாது, என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னால் பெருமைப்பட வேண்டும், தலை குனியக்கூடாது. என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னால் சந்தோஷப்பட வேண்டும், நாள் முழுவதும் அழுது கொண்டிருக்க கூடாது. நான் எடுத்த ஒரு அற்ப முயற்சி, தேவையில்லாத விஷயம் என்னுடைய தாய் தந்தையர்களுடைய
அந்த மானத்தை பறிக்கும் என்றால், அவர்களுடைய சந்தோஷத்தை பறிக்கும் என்றால் நான் பொறுமையாக இருந்து கொள்கின்றேன், இது தவறு என்பதை நான் உணர்ந்து கொண்டு திரும்ப வேண்டும். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை நிகழ்வுகள். அல்லாஹ் சொல்கின்றான், தாயுடைய பொருத்தத்திலும் தந்தையோட பொருத்தத்திலும் தான் என்னுடைய பொருத்தம் இருக்குங்கிறான். எனக்கு தாய் தந்தை பொருத்தம் வேணா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணா, எனக்கு மாற்றானுடைய பொருத்தம் வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது என்ன? அப்ப கல்விக்காக அனுப்பக்கூடியவர்கள், காலேஜுக்கு அனுப்பணும்னு நினைக்கக்கூடியவங்க பயப்படுவாங்களா மாட்டாங்களா? நியாயமா இல்லையா? அப்போ சகோதரிகள் இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய்களாக இருக்கணும், குர்ஆன் சுன்னாவை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், கல்வியாளர்களாக இருக்கணும், சமூகத்தை மாற்றக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர தவறுகள் இருந்தும் பாவங்கள் இருந்தும் இப்படியான விஷயங்கள்ல இருந்தும் சக தோழிகள் யாராவது அப்படி செய்தாலும் கூட அவங்களுக்கு உபதேசம் செய்து அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்களோடு இருந்து புரளக்கூடாது. இதே அட்வைஸ் தான் ஆண்களுக்கும். அதனால ஆண்கள் என்ன எக்ஸப்ஷனல் என்ன? இல்லவே இல்லை. குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். அல்லாஹ் சொல்றான், முஃமினான ஆண்கள்கிட்ட சொல்லுங்க அவங்களுடைய பார்வையை தாழ்த்த சொல்லுங்க. காலேஜுக்குள்ளேயும் பார்வையை தாழ்த்தணும், காலேஜுக்கு வெளியும் பார்வையை தாழ்த்தணும். பார்வையை தாழ்த்துவது என்பது உங்களுடைய கல்விக்கு சிறந்தது. இன்னைக்கு பல மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், லவ். தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்களுடைய கல்வியை பாதிப்படைய செஞ்சிச்சு. மிகப்பெரிய புரட்சியாளர்களாக வரணும், மிகப்பெரிய கல்வியாளர்களாக வரணும், உள்ளக போய் சேர்றாங்க. இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டு நாசமாயிடுறாங்க. அப்ப நம்ம பிள்ளைகள், இந்த கல்வி உதவி பெறக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு சிறந்தவர்களாக ஆகணும், கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படிங்கிறத நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய அளவுக்கு கல்வியில முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அற்ப விஷயங்களுக்காக நம்மளுடைய லட்சியத்தை விட்டு கொடுக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாக்க வல்லமை மிக்கவன். நமக்கான எல்லா நன்மையான காரியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து வைப்பான். அவ்வப்போது என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு கடந்து போயிடணும். இன்னைக்கு எனக்கு என்ன கடமையோ அதை செய்யக்கூடியவனாக நான் இருக்கணும். இன்னைக்கு நான் நல்ல ஸ்டூடெண்டா இருக்கணுங்கிறதா என்னுடைய கடமை. இது சாதாரண ஒரு போரிங் அட்வைஸ் அல்ல. இந்த அட்வைஸ் என்பது நாளைக்கு உங்களை மிகப்பெரிய கல்வியாளராக மாற்றும். அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், ஆண் மாணவர்களும் பெண் மாணவிகளும் அல்லாஹ்வுக்காக இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நற்பண்புகளோடு இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். நாளை மிகப்பெரிய அளவுக்கு நல்ல கல்வியாளர்களாக பல இத மாதிரியான மக்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய, அவர்களை நன்னடத்தை பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் முன்னேற வேண்டும். மீண்டும் இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும் இந்த கல்வியை அப்படிங்கிறத ஒரு அட்வைஸாக, ஒரு நசீகத்தாக நான் சொல்லிக்கூட ஆசைப்படுகின்றேன். இவ்வளவு நேரம் எனக்கு இந்த கல்வி சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்துக்கும், அதை இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து கேட்ட உங்களுக்கும் உண்மையிலேயே நான் நன்றி சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் பேசிய விஷயத்துல ஏதாவது தவறுகள் இருந்தா அது என்னிடமிருந்தும் ஷைத்தானிடமிருந்து வந்த விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அதை என்னிடமிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கணும். ஆனால் என்னிடமிருந்து வந்த விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் பிரயோஜனமாக இருந்தால் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வந்த விஷயம். அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.